இன்று கோவை மாநகர காவல் அலுவலகத்தில் என்ஹான்ஸ்டு பப்ளிக் வெயிட்டிங் ஏரியா ஷெட்டுடன் கூடிய அந்த வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளோம். மேலும் தமிழக அரசில் திட்டமான ஃப்ரீ வைஃபை ஜோனும் கோவை மாநகர காவல் அலுவலகத்திலும் இன்று அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதன்படி கோவை மாநகர காவல் அலுவலகம் முழுவதும் ஃப்ரீ வைஃபை ஜோன், பொதுமக்கள் தங்களுடைய சைபர் கிரைம் போலீஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணாலும் அங்கேயும் ஒரு கியாஸ்க் வச்சுருக்கோம். ஸோ பப்ளிக் அவங்க இருக்கிற ஏரியா எந்த ஏரியாவில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஃப்ரீ வைஃபை ஜோன் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு. ஸோ அதையும் அதுலேயும் அவங்க தங்களுடைய ஃப்ரீ வைஃபை ஜோனை யூஸ் பண்ணி எந்த கம்ப்ளைண்ட்னாலும் லாட்ஜ் பண்ணலாம். தலைமையில் விசாரணை நடைபெற்று இருக்கு. பல்வேறு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க மாணவர்கள். அது சம்பந்தமா ஒரு 50 பேர் கையெழுத்து கொடுத்தும் எல்லா குற்றச்சாட்டுகளும் விசாரிக்கப்படும். மேடம் ரொம்ப இதா நடந்துக்கிறதா எல்லா குழந்தைகளும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த எல்லா குற்றச்சாட்டுமே டிசி தலைமையில தான் விசாரிக்கப்படும். விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த யார் ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். அந்த குழந்தை 164ல என்ன கொடுத்துருக்கோ அதை தான் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். பெனட்டுங்கிறவர் 164ல அந்த குழந்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்பந்தமாக நேற்று 164 காப்பி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது அந்த குறிப்பிட்ட நபரை நம்ம நேற்று கைது பண்ணியிருக்கோம். வேற யாரும் அதில் 164ல கொடுக்கல. ஃப்ரீ வைஃபைலாம் யூஸ் பண்றதுனால தகவல் திருட்டு இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்குல்ல சார், அப்படிங்கிறப்போ அது எந்த அளவுக்கு பாதுகாப்பா யூஸ்? இது கவர்மெண்டோட ஸ்கீமு, அதனால நீங்க நம்பி யூஸ் பண்ணலாம். இந்த பெட்ரோல் எவ்வளோ அதிகப்படுத்திட்டு சார் கோவை நகரப்பகுதி? ஏற்கனவே இருந்த பெட்ரோல் பிளஸ் ஒரு 52 பீட் ஆஃபீஸர்ஸ் 24/7 ஒர்க் பண்றாங்க. அது போக சிங்காநல்லூர், பீலமேடு, சரவணம்பட்டி ஏரியாவில் எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி ஆட்டோ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஃபங்க்ஷன் ஆகும். ரீல்ஸ் முகத்தில் காவல் நிலையத்திலே ரீல்ஸ் எடுக்கிறது, சாலைகளை வாகனங்கள் ஓட்டி ரீல்ஸ் எடுக்கிறது, அதை எப்படி சார் கண்காணிச்சு? பொதுமக்கள் இளைஞர்கள் அந்த ரீல்ஸ் முகத்தில் கொஞ்சம் அவங்க என்ன செய்யறாங்கிறத உணர்ந்து செயல்படணும். ஏற்கனவே அந்த இது சம்பந்தமா ஒரு காவல் நிலையத்தில் வந்தது சம்பந்தமா விசாரணை நடைபெற்று இருக்கு.